ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு வல்லமை என்கிற த்ரில்லர் டிராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட ஹீரோ பிரேம்ஜி அவரோட மனைவி மற்றும் பொண்ணு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு தருணத்துல ஹீரோவோட மனைவி இறந்து போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு தன் பொண்ணை கூப்பிட்டு வராரு. சென்னையில ஒரு ஆட்டோக்காரர் ஹீரோவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. அதாவது ஹீரோவுக்கு வாடகை வீடும் பிடிச்சு கொடுக்காரு, வேலையும் வாங்கி கொடுக்காரு. இதுக்கப்புறம் ஹீரோ தன் பொண்ணை ஒரு ஸ்கூல்ல சேர்த்து நல்லா படிக்க வைக்கிறாரு. ஹீரோவுக்கு காது சரியா கேட்காது, அதனால ஒன் சைடு மிஷின் வாங்கி மாட்டிக்கிடுறாரு. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் ஹீரோ தன் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வராரு. அப்போ போல அந்த சின்ன பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட ஒரு விஷயம் சொல்லுது. அது என்னன்னா, தன்னோட பெண்ணுறுப்புல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லுது. இதை கேட்ட ஹீரோ லேடி டாக்டர் கிட்ட போறாரு. தன்னோட பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிட்டா என்ன செய்யணும் கேக்குறாரு. அதுக்கு அந்த டாக்டர் வெயிட் பண்ணுங்க, பொண்ணை செக்அப் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்றாங்க. டாக்டர் செக் பண்ண பிறகுதான் மிகப்பெரிய விஷயம் தெரிய வருது. அது என்னன்னா, அந்த சின்ன பொண்ணை யாரோ மயக்கமடைய செஞ்சு பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் அந்த மனித மிருகத்தை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட கதை ரொம்ப யதார்த்தமா இருக்கு. ஸ்கிரீன் பிளேயும் ரியாலிட்டியா இருக்கு. இன்றைய காலகட்டத்துல பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கறத படத்துல டீடைல்டா சொல்லியிருக்காங்க. சொந்த ஊர்ல இருந்து பொழப்புக்காக சென்னைக்கு வரவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் படத்துல நீட்டா காமிச்சிருக்காங்க. படத்தோட டைரக்டர் தான் நினைச்ச மாதிரியே எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம சூப்பரா பிரசன்ட் பண்ணிருக்காரு. படத்தோட காட்சிகள் ஸ்லோவா தான் போகும், அதுதான் படத்தோட ரியாலிட்டியை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு. படத்தோட ஹீரோ பிரேம்ஜி தன்னோட அண்ணனான வெங்கட் பிரபு படத்துல உப்புக்கு சப்பனியா ஏதாவது ஒரு கேரக்டர்ல முக்கிய காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த படத்துல படத்தோட ஹீரோவா ஒரு அப்பா கதாபாத்திரத்துல தன் மகளுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டேன்னு நினைச்சு தாங்க முடியாத மனவழியோட சில சம்பவம் பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல மிகச்சிறப்பா இருக்கு. பிரேம்ஜி தான் ஒரு நல்ல நடிகை அப்படிங்கறத இந்த படத்துல நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச அந்த சின்ன பொண்ணு திவ்ய தர்ஷினியும் தன்னோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணிருக்காங்க. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல உள்ள நிறைய டைலாக் தரமா இருக்கு. அதுல குறிப்பிடும்படி சொன்னா, படத்தோட ஒரு சீன்ல அந்த சின்ன பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட அன்போ வலியோ நமக்கு எது கொடுத்தாலும் அதை தான் நம்ம அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக் படத்துல தரமா இருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த மூவி நார்மல் கமர்ஷியல் மூவி கிடையாது, அதனால படம் ஸ்லோவா தான் போகுது. படத்தோட வில்லனை ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் கொல்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அந்த சீனுக்கு இன்னும் கொஞ்சம் கிரிப்பா கட் பண்ணிருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல மைனஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல. இந்த படத்தை கருப்பையா முருகன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல பிரேம்ஜி, பிரியதர்ஷினி, தீபா சங்கர் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு டீசென்டான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.